நீங்களாம் ஹெல்த்தி நினைச்சு குடிச்சிட்டு இருக்க இந்த ஒரு கிளாஸ் ஆஃப் சுகர் கேன் ஜூஸ்ல 15 grams ஆஃப் ஒயிட் சுகர் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வெல்கம் டு Day 5 ஆஃப் ஹெல்பிங் யூ டு ரெடியூஸ் blood sugar levels. இந்த சீரிஸை ரெகுலரா பார்க்கறதுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சுகர் கேன் ஜூஸ் உண்மையில் நல்லதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி இந்த ஒயிட் சுகர் நல்லதா இல்லையான்னு நீங்க முடிவு பண்ணணும். இப்போ இந்த ஒயிட் சுகர் நல்லதுன்னா இந்த சுகர் கேன் ஜூஸும் நல்லது. ஒயிட் சுகர் கெட்டதுன்னா இந்த சுகர் கேன் ஜூஸும் கெட்டதுதான். இந்த ஒயிட் சுகர்ங்கிறது வேற எதுல இருந்தும் பண்றது கிடையாது, இதே சுகர் கேன்ல இருந்து பண்றது தான். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு என்ன கொஸ்டினா இருக்கும்னா, இந்த ஒயிட் சுகர்ல எந்த ஒரு நியூட்ரியன்ட்டுமே கிடையாது, ஆனா இதுல மெக்னீசியம், கால்சியம், அயன் இந்த மாதிரி நிறைய நியூட்ரியன்ட் இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. உண்மையை சொல்லணும்னா நீங்க சொல்ற மாதிரி இது எல்லா நியூட்ரியன்ட்டும் இருக்கதான் செய்யுது, பட் ஆனா எல்லாமே ரொம்ப ட்ரேஸ் லெவல்ஸ்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா நீங்க 3 லிட்டர் ஆஃப் சுகர் கேன் ஜூஸ் குடிக்கணும் உங்க மெக்னீசியம் இன்டேக்கை மீட் பண்றதுக்கு, 4.5 லிட்டர் ஆஃப் சுகர் கேன் ஜூஸ் குடிக்கும் உங்க கால்சியம் இன்டேக்கை மீட் பண்றதுக்கு. வெறும் 150 ml ஆஃப் சுகர் கேன் ஜூஸ்லேயே 15 கிராம் சுகர் இருக்குன்னா அப்போ 3 லிட்டர் 4 லிட்டர்ல எவ்வளவு இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ அதுக்குன்னு உங்களுக்கு சுகர் கேன் ஜூஸை குடிக்கவே வேணாம்னு சொல்ல. டயபெட்டிக் பீப்புளா இருக்கீங்கன்னா இதை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. நார்மலா இருக்கீங்கன்னா அக்கேஷனலா அப்பயா வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ரெகுலரா சுகர் கேன் ஜூஸ் ஹெல்த்தி நினைச்சு வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.